சட்ட திருத்தங்கள் மீது வழக்கறிஞர்கள் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து எடப்பாடி என்ன சொல்லிட்டு ஆங்கிலத்தில் மாற்றணும். அண்ணா, எங்களுடைய கருத்துமா தான் கட்சிக்குள்ள இன்டர்னலா நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்கண்ணே. எல்லாமே ஒரு காலமும் நேரமும் இருக்கு. நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அருமையான சட்டங்கள், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் காவல்துறையில் 9 ஆண்டுகால் பணியாற்றி இருக்கேன். நான் பல பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியும். ஒரு பக்கம் கைதானவர்களுக்கும் ஒரு உரிமை இருக்கு, இன்னொரு பக்கம் விக்டிமுக்கு ஒரு உரிமை இருக்கு. ரெண்டை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனங்கண்ணா. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் எப்பவோ இயற்றிய சட்டம் 1860ங்கண்ணா. நம்ம உங்க பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து, இது யாருன்னு எழுதுனா தாமஸ் பேபிங்டன் மெக்காலே எழுதினார். இந்தியன் பீனல் கோட் எங்க எழுதினார்? தி கிரேட் ஊட்டியில் எழுதினார். இந்தியன் பீனல் கோட் இதற்கு முன்பு நாம் அந்த மாத்திய சட்டம் எழுதப்பட்டது ஊட்டியில். எப்படி வந்தார்? சென்னையில் இறங்கினார் தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. அவர் கொடுக்கப்பட்ட பணி என்னென்ன, உட்ஸ் டிஸ்பேட்ச்னு ஒரு பணி, இந்தியாவுடைய கல்விக் கொள்கை எழுதுறதுக்கு மெக்காலே வந்தார். சென்னையிலிருந்து இறங்கி மைசூர் வழியா பல்லக்கில் தூக்கிட்டு போறாங்க. ஊட்டியில் போறார், கூல் வெதர்னு. ஊட்டியில் உட்கார்ந்து மெக்காலே என்ன பண்றாருன்னா 2 சட்டத்தை எழுதுறார். உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் கல்வியினுடைய வரை நெறியும் கிரிமினல் சட்டத்தையும் எழுதிய ஒரே மனிதர் கொடுத்த சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். மெக்காலே தான். மெக்காலே கல்வி முறைன்னு சொல்றீங்களா? இந்தியன் பீனல் கோட் இஸ் ரிட்டன் பை மெக்காலே. அதை இத்தனை காலமா திமுக ஸ்டாலின் ஐயாக்கெல்லாம் தெரியலையாட்டு இருக்கு. மெக்காலே கொடுத்த ஐபிசியை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு ஓட்டியாச்சு. அதை மாற்றுவதற்கு முயற்சி. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எப்போ வந்ததுங்க? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 மேஜர் அமெண்ட்மெண்ட். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளா ஒரு அமெண்ட்மெண்ட் கூட மேஜரா சிஆர்பிசியில் கொண்டு வரல. அதில் இருக்கக்கூடிய அரெஸ்ட், ப்ரீ டிடென்ஷன், ட்ரையல், கோர்ட்டு, ஸ்பெஷல் கோர்ட்ஸ், போக்சோ, டெஃபினேஷன் ஆஃப் ரேப், மாப் வயலன்ஸ், லிஞ்சிங், இதெல்லாம் கடந்த 10 ஆண்டுகள் நம்ம கேட்கக்கூடிய புதிய வார்த்தைகள். இது 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாப் லிஞ்சிங் என்கின்ற வார்த்தை இல்லை, இன்னைக்கு தான் இருக்கு. ரேப்ல பல டெஃபினேஷன் வந்துருச்சு. பெனட்ரேட்டிவ் செக்ஸ் பத்திரிகையில் பேசினா சரியா வராதுங்க, அது கோர்ட்ல பேசுற டெர்மினாலஜி. இன்னைக்கு ரேப்புங்கிற டெஃபினேஷனே மாறிடுச்சு. பெனட்ரேட்டிவ் செக்ஸ் என்ன மாறிடுச்சு. அதெல்லாம் புதிய பீனல் கோட்ல வரணும். இதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் கிரிமினல் கேஸ்ல ஒரு ரேப் கேஸ்ல உட்கார்ந்து நீங்க கோர்ட்ல கேட்டா ரேப்பே இல்லைன்னு ஆர்கியூ பண்ணுவான் டிஃபென்ஸ் லாயர். ஏன்? இது பெனட்ரேஷன் நடக்கல, அதனால ரேப் இல்லை. ஆனா சுப்ரீம் கோர்ட்னுடைய பல ஜட்ஜ்மெண்ட்ல இது பெனட்ரேஷன் நடக்கலன்னு அது ரேப். அதை உங்க சட்டத்துல சொல்லணுமல்லண்ணே. சட்டத்துல ஓட்டை இருந்தா அவங்க அதுல மாத்திருக்காங்க. இந்த டெஃபினேஷன் வந்திருக்கு. டெஃபினேஷன் ஆஃப் ரேப்பை மாத்திருக்காங்க. மாப் லிஞ்சிங், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை ரோட்ல போட்டு அடிச்சு கொள்றாங்க, அது மாப். அவங்களுக்கு வந்து தனித்தனியா காமன் இன்டென்ஷன் 34 வச்சு கொடுக்கிறதா? அதனால தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள், முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இந்த சட்டம் என்னன்னே தெரியாம யாரோ எழுதி கொடுத்ததை அப்படி படிச்சு வச்சுக்கிட்டு கிரிமினல் சட்டம் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. அடுத்து நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து ஆங்கிலத்தில் வேணும். எனக்கும் அந்த கருத்துல உடன்பாடு இருக்கு. அதனால் பொறுமையாக இருப்போம். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை இது பல முதலமைச்சர்களோட கருத்துக்கள் எடுத்து உள்ளெடுத்தாங்க, எல்லார்த்தையும் கேட்டு உள்ளெடுத்தாங்க. 170க்கும் மேற்பட்ட சிட்டிங்ஸ் நடந்திருக்கு. மேஜர் அமெண்ட்மெண்ட் பண்ணி, கேபினெட்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. 9 மணி நேரம் லோக்சபா ராஜ்யசபால டிபேட் பண்ணிருக்காங்க. இவங்க சண்டை போட்டு வெளியே போனதுக்கு நாங்க பொறுப்பானா? 9 மணி நேரம் இந்த சட்டம் டிபேட் நடந்திருக்கு. அதனால முறையான அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவ்வளவு வேலைகள் நடந்துதான் இந்த 3 சட்டங்கள், 3 லா இன்னைக்கு வந்து சட்டமா நம்ம கண் முன்னாடி இருக்கு. இன்னைக்கு இது வந்து உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள், அதை தமிழ் கொண்டு வரணுமா? அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. நான் மோடி ஐயாவை பொறுத்தவரை, அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை கட்சியிலிருந்து நாங்களும் சில வேண்டுகோளை வைத்திருக்கின்றோம். நிச்சயமா நிறைவேற்ற போறோம்.